எகிப்து தேசம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு, உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோட சொன்னேன். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி, இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். எகிப்தின் அதிபதியாகிய பார்வோன் அவர்களை ஒடுக்கினான், துன்பப்படுத்தினான், அவர்களை அடிமைகளாக வேலை வாங்கினான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது கிருபையாய் இறங்கினார். கர்த்தர் இஸ்ரவேலை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். அவர்கள் கர்த்தருக்கு உரியவர்கள், கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் இப்போது எகிப்து தேசத்து அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தமக்கு விசேஷமான ஜனமாக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்தில் நல்ல சுபாவங்கள் எதுவும் காணப்படவில்லை. எகிப்து தேசத்து அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் முறுமுறுக்கிறவர்களாகவும் நன்றி இல்லாதவர்களாகவும் கலகக்காரர்களாகவும் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை தமக்கு விசேஷமானவர்களாக தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவது கர்த்தருக்கு சித்தமாயிற்று. எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தவர்கள் யாக்கோபு வம்சத்து ஜனங்கள். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலே தெரிந்து கொண்டார். அங்கே அவர்களுக்கு தம்மை தெரியப்படுத்தினார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்களுக்கு ஆணையிட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. யாத்திராகமம் 6:3. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய முற்பிதாக்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலேயே தம்மை வெளிப்படுத்தினார். ஆனால் இப்போதோ அவர் எகிப்து தேசத்து அடிமைத்தனத்தில் இருக்கிற யாக்கோபின் வம்சத்து ஜனங்களுக்கு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் நீண்ட காலமாய் வேதனைகளை அனுபவித்தார்கள். அவர்களுடைய பார்வையில் எகிப்தின் அதிபதியாகிய பார்வோனே வல்லமை உள்ளவனாக காணப்பட்டான். அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை மறந்துவிட்டார்கள். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்னும் சத்தியத்தையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் தம்முடைய ஆணையினால் அவர்களுக்கு தம்மை தெரியப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தமான கரத்தை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நேராக நீட்டி தம்முடைய ஆணையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரர் மறந்துவிட்டாலும் கர்த்தர் மறுபடியுமாய் அவர்களுக்கு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை பண்ணுவார் என்பதும், அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து வந்து அங்கே அவர்களை குடியேற்றுவார் என்பதும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் இது பற்றி சொல்லும்போது, நான் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைப்பேன் என்றும், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். கானான் தேசம் என்பது ஏதேனில் உள்ள இரண்டாவது தோட்டத்தை போல் இருக்கிறது. அங்கு பாலும் தேனும் ஓடுகிறது.
மற்ற தேசங்களை விட கானான் தேசமே சிங்காரமான தேசம். எகிப்து தேசமோ இஸ்ரவேல் புத்திரருக்கு அடிமைத்தனத்தின் தேசம். கர்த்தர் அவர்களுடைய அடிமைத்தனத்தின் விலங்குகளை முறிக்கிறார். கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்து அங்கே அவர்களை குடியேற்றி ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். அவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் எகிப்து தேசத்து அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி வர வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் அவர்களோட சொல்லுகிறார். எகிப்தின் நரகலான விக்கிரகங்கள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எகிப்து தேசத்து அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் விக்கிரக ஆராதனையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். கர்த்தருடைய சொல்லை கேட்க அவர்களுக்கு மனதில்லை. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள். எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் தங்களை தீட்டுப்படுத்தக் கூடாது என்பது கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொன்ன கட்டளை. ஆனால் அவர்களோ எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடவில்லை. அவற்றை பற்றி கொண்டார்கள். அவற்றுக்கு தூபம் காட்டினார்கள். எகிப்து தேசத்தில் ஏராளமான விக்கிரகங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் எகிப்து தேசத்து அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்கள் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் எல்லா பக்கங்களிலும் விக்கிரகங்கள் இருக்கும். கர்த்தர் அவர்களிடத்தில் உங்களில் அவரவர் தங்கள் கண்கள் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமல் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை தமக்கு விசேஷமானவர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய சொல்லை கேட்க மனதில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் அவர்கள் மேல் வந்தது. எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு சித்தமுள்ளவரானார். இஸ்ரவேல் புத்திரர் மீது தம்முடைய உக்கிரத்தை ஊற்ற வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். கர்த்தர் எகிப்து தேசத்திலே பல வாதைகளை அனுப்பினார். இந்த வாதைகளை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய விக்கிரக ஆராதனையை விட்டு தம்மிடத்தில் திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். எகிப்தின் நரகலான விக்கிரகங்கள் எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் கர்த்தர் எகிப்து தேசத்தில் அனுப்பிய வாதைகளினால் இஸ்ரவேல் வம்சத்தார் குணப்படவில்லை. அவர்கள் எகிப்தின் விக்கிரகங்களை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வரவில்லை. எகிப்து தேசத்து அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரர் வாதைகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தாலும் அவர்கள் இன்னும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்கள் மீது பிரியமாய் இருக்கிறார்கள். தம்முடைய சொல்லை கேட்க மனதில்லாத இஸ்ரவேல் வம்சத்தாரை கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் அழித்திருக்கலாம். எகிப்தியரோடு இஸ்ரவேல் புத்திரரும் அழிந்து போவார்களாக என்று கர்த்தர் தம்முடைய கோபத்தில் ஆணையிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் புத்திரரை அழித்து போடாமல் அவர்களுக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குறைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்து அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்க மனதில்லாதவர்களாய் இருந்தாலும் எகிப்து தேசத்தின் நரகலான விக்கிரகங்களையும் அருவருப்புகளையும் தள்ளி போடாமலும் விட்டுவிடாமலும் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கிருபை செய்கிறார். கர்த்தர் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பண்ணுகிறார். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் மீது அவருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் வரும். ஆனால் இங்கோ கர்த்தருடைய நியாய தீர்ப்பை விட அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கிருபை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக பரிசுத்த குறைச்சல் ஆகக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தம்.
ஆகையினால் கர்த்தர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கிருபை செய்கிறார். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு நம்மிடத்தில் ஒரு தகுதியும் இல்லை என்றாலும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தமான நாமத்தை காரணமாக சொல்லி அதன் நிமித்தமாக கர்த்தர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் நமக்கு காண்பிக்கிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த காரியங்கள். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு ஆணையிட்டார். எகிப்து தேசத்தில் தம்மை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். தம்மை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டார். அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைப்பேன் என்று ஆணையிட்டார். கர்த்தர் அவர்களுக்காக நல்ல தேசத்தை பார்த்து வைத்தார். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். தம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் எகிப்து தேசத்தில் ஊற்றினார். எகிப்தியருக்கு முன்பாக தம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தார். தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அவர்களை வனாந்திரத்தில் அழைத்து வந்தார். தம்முடைய கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். தம்முடைய நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். தம்முடைய ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்திரத்திலே தம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றினார். கர்த்தர் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக தம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு தம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தார். எல்லா தேசங்களின் சிங்காரமாய் இருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்திரத்தில் ஆணையிட்டார். அவர்களை அழிக்காதபடிக்கு கர்த்தருடைய கண் அவர்களை தப்பவிட்டது. கர்த்தர் அவர்களை வனாந்திரத்தில் நிர்மூலமாக்கவில்லை. அவர்கள் தம்முடைய கட்டளைகளில் நடந்து தம்முடைய நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கூறினார். கர்த்தர் மறுபடியும் வனாந்திரத்திலே தம்முடைய கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி தம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றினார். கர்த்தர் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களிலே தூற்றி போடுகிறதற்கு வனாந்திரத்திலே ஆணையிட்டார். நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் அவர்களை பிரவேசிக்க பண்ணினார். அவர்களுடைய விக்கிரக ஆராதனைக்காக கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டார். இஸ்ரவேல் வம்சத்தார் தம்மிடத்தில் விசாரிக்கும்படி அவர் இடம் கொடுக்கவில்லை. கடைசி நாட்களை குறித்து கர்த்தர் முன்னறிவித்தார். கர்த்தர் பரலோகத்தில் இருந்து பூமியை பார்த்தபோது பாலஸ்தீன தேசம் மற்ற எல்லா தேசங்களையும் விட சிங்காரமாக இருப்பதையும் பாலும் தேனும் அந்த தேசத்திலே ஓடுவதையும் கண்டார். தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் தேசத்தாரின் பாவங்களின் நிமித்தமாக கர்த்தர் கானான் தேசத்தை சபித்தார். ஆகையினால் அது பல நூற்றாண்டுகளாக பாழடைந்து இருக்கிறது. மேசியாவின் காலத்தில் கானான் தேசம் மறுபடியும் சிங்காரமான தேசமாக இருக்கும். எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தாரை பற்றி மற்ற தீர்க்கதரிசிகளை விட எசேக்கியேல் அதிகமாக கூறியிருக்கிறார். எசேக்கியேல் 20வது அதிகாரத்தில் மட்டும் இந்த வார்த்தை 8 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் அருவருப்புகளும் பாவங்களும். அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்க மனதில்லாமல் இருந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமல் இருந்தார்கள். எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமல் இருந்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கவில்லை. கர்த்தருடைய நியாயங்களை வெறுத்தார்கள். ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றியது. அவர்களுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினார்கள். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கவில்லை. அவர்கள் நியாயங்களை கைக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி போட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய நியாயங்களின்படி செய்யவில்லை. கர்த்தருடைய கட்டளைகளை வெறுத்தார்கள்.
அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் நரகலான விக்கிரகங்களின் மேல் நோக்கமாய் இருந்தது. அவர்கள் கற்பம் திறந்து பிறக்கிறதையெல்லாம் தீக்கடக்க பண்ணினார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அவர்கள் கர்த்தரை தூஷித்தார்கள். எல்லா மேடைகளிலும் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாகும் விதத்தில் அவர்கள் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தினார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனையில் அருவருப்புகளை செய்து சோரம் போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேலை தண்டிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிய சமயங்கள். எகிப்து தேசத்தில் அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்க மனதில்லாமல் அவருக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணிய போது, இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணிய போது, ஆயினும் கர்த்தர் அவர்கள் மீது கிருபை காண்பித்தார். கானான் தேசத்து ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணிய போது, கர்த்தர் அவர்கள் மீது மறுபடியும் கிருபை காண்பித்தார். அவர்களுடைய மீறுதல் தொடர்ந்தது. இறுதியில் அவர்களை அழித்து போட்டார்.